ஏசு இவ்வளவு சிலுவையில வந்து பாடுபட்டு எங்களை எல்லாரையும் மீட்டது அந்த பிதாவினுடைய அழைப்பில இருந்த அந்த ஆதாமுடைய வழியிலே நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்தை சுவைக்கிறவர்களாக ருசி பார்க்கிறவர்களாக அதுக்குள்ளே வாழுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய இப்பொழுது பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே பாவங்களை செய்து நாங்கள் நரகத்துக்கு நேராக பாதாளத்துக்கு நேராக போகின்றவர்களாக இருக்கிறபடியினாலே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பினுடைய அனுபவம் பிரதானமானது. நாங்கள் நித்திய நரகத்திலே இருந்து மீட்கப்படுகின்றோம், பாவ அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை அடைகின்றோம். எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், எங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றில இருந்தும் விடுதலை அடைகின்றோம். ஆகவே ஒருபோதும் ரட்சிப்பு நமக்கு 5 மாடி வீடையும் 7 காரையும் கொண்டு தராது பிரியமானவர்களே. அது அடுத்த ஸ்டெப், அடுத்த காரியம். ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்கின்ற காரியம் வேறு. ஆனால் ரட்சிப்பு எங்களை மெய்யான விடுதலையும் பாவ மன்னிப்பையும் தருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆதியாகமம் 12:1-2 கவனிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இன்றைக்கு நாங்கள் வெறும் ஆபிரகாமை குறித்து பார்க்கல, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்ததை பற்றி பார்க்கல. ஆனால் அதன் மூலம் சில காரியங்களை நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கின்றார். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி, ஆண்டவரை நம்பி புறப்பட்டு செல்கின்ற மனுஷனை ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். ஆதியாகமம் 24:34-35. அப்பொழுது அவர், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், எலியேசர் திருமணம் பேசி போற ஈசாக்குக்கு அந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், லாபானுடைய சகோதரி அங்கே நிற்கின்றார் ரெபேக்கா. அந்த இடத்துல அவர் போய் திருமண காரியத்தை பேசும் பொழுது அவர் குழுகிறார். எப்படி குழுகிறார்? அவர் உண்மைதான் சொல்றார். என்ற பொஸ், என்ற எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் சீமானாய் இருக்கிறார். எல்லாத்திலேயும் அவர் செலுத்தியிருக்கிறார். எல்லாம் அவருக்கு இருக்கு. சீமானால் எல்லாம் இருக்கு. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் அழைத்தார், அதற்கு செவி கொடுத்து முழுமையாக அவரை விசுவாசித்து நாங்கள் புறப்படுவோமா இருந்தால், உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை விட்டு புறப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்பி புறப்பட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் கவனிக்கலாம். ஆதியாகமம் 39:1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தால் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், யோசேப்பை தேவன் அழைத்தார். சிறு வயதிலே அவன் சொப்பனம் கண்டபடியினாலே துன்பத்துக்கு உள்ளானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே கொண்டு வந்து அவர்கள் சகோதரர்கள் குழியிலே போட்டுவிட்டு பேருந்து எடுத்து அங்கே விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். அவனை கொண்டு வந்து எகிப்திலே கொண்டு வந்து போத்திபார் அதிபதியாகிய போத்திபாரினை எகிப்து
தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான் என்று சொல்லிப்பார். இப்ப ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். துன்பங்கள் வந்தது உண்மை, ஆபிரகாமுக்கு பிரச்சனைகள் வந்தது உண்மை, சோதிக்கப்பட்டது உண்மை. அவைகள்ல ஆபிரகாம் விசுவாசத்தை காண்பித்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் இருப்பார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தரிசனத்திற்காக ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் நிமித்தம் அவன் எவ்வளவோ சிறுமைப்படுத்தப்பட்டு துன்பத்துக்குள்ளானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அழைத்த தேவன் நம்மோட இருக்கும்படியாக நானும் நீங்களும் எப்பொழுதும் அதை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கவனமாயிருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிற அளவுக்கு நாங்கள் அவரை நேசிக்கிறவர்களாக, உண்மை உள்ள ஜனங்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவனுக்கு எல்லா இடமும் தயவு கிடைக்கிறது, எல்லா இடமும் அனுமதி கிடைக்கிறது, எல்லா இடமும் அவனை விட்டு விடுகிறார்கள், அனுமதித்து விடுகிறார்கள். அதுதான் காரிய சுத்தி உள்ளவனான். சிறையில இருந்தாலும் அவனுக்கு அது வேணும் உடனே கொண்டு கொடுக்குறாங்க, இது வேணும் கொண்டு கிடைக்குது. அதுதான் காரிய சுத்தி உள்ளவனானான் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். கவனிப்போம். ஆதியாகமம் 41, 42, 43. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் இரத்தத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். நாங்கள் பார்க்கின்ற காரியம், ராஜா தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி, தேவ ஜனமே, அழைத்த அழைப்பிற்கு நானும் நீங்களும் சிறப்பை காண்பிக்க வேணும். ஆண்டவர் என்னை எதற்கு அழைத்தார், அதனால நானும் நீங்களும் மிக சிறப்பாக ஆண்டவருக்கு முன்பாக வாழ வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் சோதனைகளை சந்தித்தான், ஆண்டவருக்கு தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தார், ஆண்டவர் ஆபிரகாமை சீமானாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்ததெல்லாம் அந்த தரிசனம், ஆண்டவருடைய அந்த அழைப்பு. அவன் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது கூட குறுக்கு வழியிலே அவன் தன்னுடைய தரிசனத்தை அடையலாம் என்று அவன் சிந்திக்கவில்லை. குறுக்கு வழியிலே உயர்த்தப்படலாம் என்று அவன் சிந்திக்கவில்லை. அவன் பாவம் செய்யாதபடி கர்த்தர் தன்னோட இருக்கிற காரியத்தை காத்து கொண்டபடியினாலே நானும் நீங்களும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முதலாவது முக்கியமான காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினால் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஏன் நானும் நீங்களும் பாரில் போய் குடிக்கிறீர்கள்? எங்களுக்கு தெரியும் எங்களோட கர்த்தர் இருக்கிறார், எங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எங்களுக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு தெரியும். இதுதான் உண்மை பிரியமானவர்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்போட கர்த்தர் இருந்தார். என்னுடைய உங்களுடைய கர்த்தர் இருக்கின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலே அவருடைய வாழ்க்கை பயங்கரமாக உயர்த்தப்படுகிறது, உயர்ந்து போகிறது. கர்த்தர் அவனை மேன்மையாக்குகிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ராஜ முத்திரையை கழட்டி அங்கே யோசேப்பினிடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ராஜ முத்திரை என்று சொன்னால் அந்த காலத்தில் கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை ஒரு பேப்பரில் என்ன வேணுமென்றாலும் எழுதி போட்டு அப்படியே ஒரு அச்சு வச்சா சரி, அது ராஜ கட்டளை, எல்லா இடமும் செல்லுபடியா. தேவஜனமே, இதுதான் உண்மையான காரியம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தேவஜனமே, இது ஒரு வெறும் கதை மாத்திரம் அல்ல. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாய் வாழ வாழ இந்த காரியங்கள், எல்லா பண்புகளும், இந்த குணங்களும், இந்த சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி ஆண்டவர்களை உயர்த்துவாராமே.
இப்படி எத்தனை சாட்சிகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அழைத்த கர்த்தர் நம்மை உயர்த்த, மேன்மைப்படுத்த, சீமானாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நானும் நீங்களும் அறிந்து இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், எவ்வளவுதான் இந்த யோசேப்பை துன்பப்படுத்தினாலும் ஆண்டவர் சொன்னபடி அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கி எவ்வளவு அழகாக கர்த்தர் அவனை அழகு பார்த்தார் என்று பார்த்தார். எவ்வளவு ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். அப்படித்தான் என்னுடையதும் உங்களுடையதும் ஒவ்வொரு முன்னேற்றங்களிலும் நம்முடைய தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? நமக்கு தந்த உயர்வு, நமக்கு ஆண்டவர் தர விரும்புகின்ற மேன்மைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவரை நம்மோடு வைத்திருக்கத்தக்க தகுதி உள்ள பிள்ளைகளாய், அதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் அனைதினமும் வாழ்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். கவனிப்போம். தானியேல் 1:5-6. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். யூதா, சமாரியா. யூதா 2 விதமான ராஜ்யங்கள். யூதா ராஜ்யத்துக்குள்ளே எருசலேம் தலைநகரம் இருக்கிறது. எருசலேம் தலைநகரத்தை நேபுகாத்நேச்சார் சுற்றி வளைத்து விட்டார். பாபிலோனிய ராஜா சுற்றி வளைத்து சொல்லுகிறார், நல்ல திடகாத்திரமான அழகான நல்லா படித்த வாலிபர் எல்லாத்தையும் நாடு கடத்தி கொண்டு வா, அங்கே கொண்டு வா, அங்கே அரண்மனைக்கு கொண்டு வா. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் கைப்பற்றும் பொழுது இதுகள் நடக்கிறது. அநேகமாக எல்லாரையும் கொலை செய்து கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இல்லாவிட்டால் சில பேரை அடிமையாக பிடித்து கொண்டு போவார்கள், சில பேரை கைதியாக கொண்டு போடுவார்கள். இங்கு இவர்களை திட்டமிட்டு அவர்கள் தெரிவு செய்து இவர்களை கொண்டு போகிறார்கள். தானியேலோட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் இதில் அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் தானியேலை அழைத்திருக்கிறார், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அழைத்திருக்கிறார். அதனாலே அவர்கள் அங்கே சிக்குண்டு போகிறார்கள். அவர்கள் நாடு கடத்தி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்கிறது. தானியேல் 2:48-49. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கை, மேஷாக்கையும், ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாநகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தார். தானியேலோ என்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தார். பார்க்கின்ற காரியம், தானியேலை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தானியேலுக்கு சொப்பனத்தை விவரிக்கின்ற வரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சிலை ஒன்றை அவன் கனவு காணுகின்றார். அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை. களிமண், இரும்பு, பொற்சிலை எல்லாம் அவனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறார். உடனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவங்கள கொலை செய்யலாம். தானியேலை கூப்பிட்டு கேட்ட உடனே சொல்லுகிறார், இதுதான் பிரச்சனை, ராஜ்ய வாரியம் இப்படித்தான் அவனை உடைந்து போகிறது எல்லாம் அவர் விளங்கப்படுத்துகிறார். அதனாலே தானியேலுக்கு உயர்வு உண்டாகிறது. எங்களுக்கு தெரியும் தானியேலுடைய வாழ்க்கை, சாத்ராக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? தானியேலுக்கு சிங்கங்களும் அந்த 3 பிள்ளைகளுக்கு 3 வாலிப பிள்ளைகளுக்கும் அக்கினி சூளையில் மெல்லவா போடப்பட்டார். ஆகவே ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே இருந்து அந்த மேன்மையை நாங்கள் அடைவதற்கிடையிலே எத்தனை விதமான சூழ்நிலைகளை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த விசுவாச சோதனையிலே நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் அந்த விசுவாசத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த உறுதி தெளிவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு அந்த தெளிவு இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், தானியேலுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தவனை உயர்த்தின பொழுது அவன் மற்றவர்களை உயர்த்தும்படி அங்கே கேட்டுக்கொள்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்களா அவ்வளவு நல்ல மனிதன். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பபிலோன் மாநகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அவதான் அந்த கவுன்சிலில் உள்ள பிரசிடெண்டாக எல்லாரையும் விசாரிக்கிறார்களாக அவங்க நிறுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவர்னர்களாக ஆண்டவர் அப்படி உயர்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேற்று மொழி தேசங்களிலே அடிமைகளாக இருக்க வேண்டிய பிள்ளைகள், சிறை கைதிகளாக இருக்க வேண்டிய பிள்ளைகளை ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து உயர்த்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பார்த்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, விசுவாசத்தை காண்பித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சீமானாக மாற்றினார், உயர்த்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்டார், சோதனைகளை சந்தித்தார், உறுதியாக இருந்தார், பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொண்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ இவர்களுடைய மேஷாக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? இவர்களும் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள், விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். மரித்தான் பிழைத்தான் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவரையை சேவிப்போம் என்ற அந்த பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையிலே அறிக்கை பண்ணினார்கள். தேவ தூதன் இறங்கி உலாவினான், ஆண்டவர் பிள்ளைகளை உயர்த்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதோட அவங்க என்ன சொல்லுகிறாங்க? இந்த தேவனை மாத்திரம்தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆராதனை செய்ய வேணும் என்று அரச நிருபம் எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாசத்தினாலே எங்களை சூழ இருக்கிறவருடைய விசுவாசம் அதிகரிக்கிறதா அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இதை நாங்கள் பார்க்க தேவ ஜனமே, எங்களை சூழ உள்ளவர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அது செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆகவே நாங்கள் பார்த்தோம், பழைய பாட்டிலே ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், எல்லாரும் ஐஸ்வர்யவானாக மாறினார்கள், சீமானாக மாறினார்கள். இயேசு வந்து என்ன செய்தார்? வாசிப்போமா? லூக்கா 19:4-5. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த சகையுக்கும் அழைப்பு இருக்கிறது. தேவன் அழைக்கிறார். அந்த ஊரிலேயே பயங்கரமான ஆள், அதாவது டாக்ஸுக்கு பேர் போனால் அந்த அரசாங்கம் ரோமர்கள் டாக்ஸ் வேண்டும் பொழுது இந்த ஜனங்களிடத்தில் டாக்ஸ் கட்ட வழி இல்லாத சூழ்நிலையில இவர் சொல்லுவார், உங்களுக்காக நான் அந்த டாக்ஸை கட்டுகிறேன், நீங்கள் எனக்கு மாதம் மாதம் கட்டுங்கள் என்று சொல்லி அதிகமான காசை அவர் வசூலித்து வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதுதான் உள்ள விஷயம். சக்கையு அந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினான், இந்த ஜனங்களுடைய வரியை செலுத்தி போட்டு இந்த ஜனங்கள்கிட்ட எத்தனையோ மடங்கு காசாக வாங்கினான். அதான் அவருடைய பிசினஸ், அதான் அவருடைய வருமானம். ஆகவே அப்படிப்பட்ட சக்கையுவை எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சக்கையு இயேசுவை அறிந்து கொள்ளும்படி மரத்திலே ஏறி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சுற்றி நிற்கிறார்கள். இயேசு ஆரம்பத்திலேயாவது கேட்டு உன்னுடைய வீட்டை வந்து சாப்பிட போறோம் என்று போயிருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், நாங்கள் பேரினுடைய மாமியார் வீட்டிலே போய் மாமியாரை சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். லாசரு, மரியாள், மாத்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு இயேசு போனதை பார்த்திருக்கிறோம். இங்கு சக்கையு இயேசுவை பார்ப்பதற்கு ஏறி நின்ற மனுஷனிடத்திலே எல்லாரும் இந்த மனுஷனை பாவி என்று சொல்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்கின்ற காரியம், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், சக்கையு வீட்டிலே இயேசு போய் அங்கே சாப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். கவனிப்போம் 6-7 வசனங்களை. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். இதில் இருந்து விளங்குது, சக்கையுக்கு ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்துல முறுமுறுப்பு. சகையை பற்றி நினைக்கிறாங்க, பச்சை பாவி என்று நினைக்கிறாங்க. மகா
பாவி என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே செல்கிறார். நாங்கள் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்த உதாரணங்களிலே ஆண்டவர் பெரிய பெரிய செல்வ சீமானாக எல்லாரையும் மாற்றினார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ராஜரீகமான காரியங்களை செய்தார். இங்கு சக்கையினுடைய வாழ்க்கையிலே என்ன இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார்? லூக்கா 19:8-9-10 சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எல்லாம் ரட்சித்தார் ஆண்டவர். எங்களை ஆபிரகாமா போல 6 மாடு 5 மாடி வீடு 3 கார் எல்லாம் வந்து ஆசீர்வதிப்பு பார்த்தால் ரட்சிக்கப்பட்டால் இருக்கிறதையும் கொடுக்கவும் போல நடக்குது. இயேசு கிறிஸ்து சக்கையினுடைய வாழ்க்கையில் சொல்ற கதையை பார்த்தீங்களா? சம்பவம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், ரட்சிப்புக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம். சக்கையினுடைய மனம் திரும்புதல். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை, சும்மா இயேசுவை சந்திக்காம இருந்திருந்தால் எல்லாத்தையும் வச்சிருந்திருக்கலாம். அப்படியா? என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது, நான் ஒருவரிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அப்ப சும்மா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அதாவது அவர் வந்து 100 ஃப்ராங்க் வரி கட்டுவான். அப்போ எல்லாருக்கும் சொல்கிறார், நான் ஓகே, உனக்கு நான் வந்து 100 ஃப்ராங்க் கட்டிட்டேன், நீ எனக்கு 150 ஃப்ராங்க் தருவான். ஓகேயா? ஓகேன்றது ஓகே, அது வந்து அநியாயம் இல்லை. ஆனால் 150 ஃப்ராங்க் ஓகேன்னுட்டு அவர்களுடைய 200 ஃப்ராங்க் பண்ணி இருந்தால் அநியாயம். ஏன்னா இவர் பெத்ரா கழித்து தர்றானே 50 150 தருவான். ஓகே, அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், அப்படி யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால் நாகத்தனியாக அவர்களுக்கு திரும்ப செலுத்துகிறேன். எவ்வளவு ஒரு பயங்கரமான மனம் திரும்புதல் என்று பாருங்கள். இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆகவே ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாறி வீடுகளையும் ஏராளமான விலை உயர்ந்த கார்களையும் ஏராளமான பெரிய நன்மைகளையும் கொண்டு வருவது என்று நான் நீங்கள் நினைக்க கூடாது. ஆண்டவர் அதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது என்பது உண்மை. ஆனால் ரட்சிப்பை குறித்து நானும் நீங்களும் தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இந்த சம்பவத்தை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாடுங்கள், இயேசு இவ்வளவு சிலுவையில வந்து பாடுபட்டு எங்களை எல்லாரையும் மீட்டது அந்த பிதாவினுடைய அழைப்பில இருந்த அந்த ஆதாமுடைய வழியிலே நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்தை சுவைக்கிறவர்களாக, ருசி பார்க்கிறவர்களாக, அதுக்குள்ளே வாழுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய இப்பொழுது பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே பாவங்களை செய்து நாங்கள் நரகத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக போகின்றவர்களாக இருக்கிறபடியினாலே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பினுடைய அனுபவம் பிரதானமானது. நாங்கள் நித்திய நரகத்திலே இருந்து மீட்கப்படுகின்றோம், பாவ அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை அடைகின்றோம். எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், எங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றில இருந்தும் விடுதலை அடைகின்றோம். ஆகவே ஒருபோதும் ரட்சிப்பு நமக்கு 5 மாடி வீடையும் 7 காரையும் கொண்டு தராது பிரியமானவர்களே. அது அடுத்த ஸ்டெப், அடுத்த காரியம். ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்கின்ற காரியம் வேறு எது. ஆனால் ரட்சிப்பு எங்களை மெய்யான விடுதலையும் பாவ மன்னிப்பையும் தருகிறது என்பதை மறந்து போக கூடாது. மாற்கு 10:17 கவனிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இன்னொரு தம்பி வார, இன்னொரு சகோதரன், நல்ல பணக்கார தம்பி வந்து இயேசுவை வந்து கேட்கிறார். நல்ல பிள்ளை மாதிரி ஒரு கதை ஒன்று கேட்கிறேன், ஒரு பெரிய விஷயம் ஒன்று கேட்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நித்தமும் பரலோகத்தில் பிதாவோட இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அப்போ ஜீசஸுக்கு நல்லா தெரியும்,
இவர் ஒரு நல்ல வசதியான தம்பி. இவர் எந்த நேரமும் பணத்தை பற்றித்தான் சிந்திச்சபடி அதை விற்று இதை டபுளாக்குவோம், இதை வேண்டி அதை டபுளாக்கிப்போம். எந்த நேரமும் இந்த மைண்ட் இவர் ஒரு கதை சொல்லுவோம் அப்படி இயேசு பதில் சொல்றேன். வாசிப்போம் 19:20. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவர், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். அருமையான ஒரு சகோதரன். இந்த பாவம் இல்லைன்னு இயேசுவட்ட துணிஞ்சு சொல்ற அளவுக்கு ஒரு துணிவு இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிருபை தெரியுமா? இயேசு கிறிஸ்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறது. அவருக்கு முன்பாக சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சகோதரர் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக பாவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு தொடர்ந்து என்ன நடக்கிறது? 21-22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். இப்ப இயேசுவிட்ட வந்த இடத்துல பிரச்சனையா போச்சு. உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரருக்கு கூடன்னு சொல்லி போட்டார். அவன் அப்படியே தலையை குடிஞ்சு போயிட்டான். இதுல உள்ள காரியம் என்னென்ன? இயேசுவிட்ட வந்தால் ஐஸ்வர்யவானாக மாறலாம், ரட்சிக்கப்பட்டால் பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது தேவனாலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய கிருபை என்பதை மறக்கக்கூடாது. உலகத்திலே எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. இயேசுவினிடத்திலே, பிதாவிடத்திலே ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த காலத்தில் உயர்த்தப்பட்டார்கள், ராஜரீகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு இந்த இடத்திலே சகையோடு சொல்கிறார், நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அநியாயமாய் வேண்டியிருந்தால் நாங்கள் தனியாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த பணக்கார தம்பியினுடைய இந்த காரியத்தை பார்த்து இயேசு சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் வித்து ஏழைக்கு கொடு என்று சொல்லுகிறத நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இயேசுக்கு முன்னுக்கு வந்து சும்மா நடிக்கக்கூடாது. வந்து பொருளாசை ஒன்றும் எனக்கு இல்லை, எனக்கு நித்திய ஜீவன் தான் வேணும். நித்திய ஜீவன் வேணும்னா பூமியில வர என்னதுக்கு நம்ம சொல்லுது. அதான் இந்த கதை. இதுதான் இயேசுனுடைய கதை. நித்திய ஜீவன் எனக்கு உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் பொருளாதார காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நானும் நீங்களும் அவருக்கு உண்மையாக வாழ்றதுனாலதான் உலக பொருளுக்கும் தேவனுக்கு நானும் நீங்களும் உண்மையாக இருக்க முடியாது. ரெண்டிலே ஒன்று. ஜீசஸ் அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொத்துக்களுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எதிரானவர் கிடையாது. ஆனால் எங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே இருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரிய லௌகிக வாழ்க்கையிலே முதன்மையை கொடுத்து இருக்கக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான இருதயத்தை உடையவர்களாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை சந்திப்பார். அது தலைவர் மத்தேயு 6:33 சொல்லி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். கவனிப்போம். மார்க்கு 10:23-24. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சுற்றி பார்த்துட்டு மெதுவாகத்தான் சொன்னவர். இப்படி எனக்கு தெரியுது தெரியுமா? தம்முடைய சீஷரை நோக்கி சொல்றார். சுற்றி பார்த்துட்டு இப்போ எல்லாருக்கும் சொன்னாங்க இருக்கா? அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த படியை நாங்களால் போகிறார். இயேசு சொல்லுகிறார், இவங்கெல்லாம் பணக்கார பயணிகள், இவங்க பார்க்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இவ்வளவு அரிதாய், இவ்வளவு கவலையோடு சொல்லுவார். அவர் வந்து கதைச்ச கதை என்ன தெரியுமா? நித்திய ஜீவன்.
ஆண்டவருக்கு நானும் நீங்களும் இப்படியான கதையை கதைஞ்சிய மாய்மால காரியங்களை செய்து பிரியோசனம் இல்லை. ஆண்டவர் உள்ளத்தை அறிகிறான் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு உண்மையாய் நானும் நீங்களும் எதை செய்யலாம் என்று துடிக்கிறோம் என்கின்ற அந்த இருதயத்தை அவர் காண்கிறார் பிரியமானவர்களே. அதுதான் உண்மை. எங்களுடைய உள்ளத்தை அவர் காண்கிறார். நானோ நீங்களோ யாருமே ஆண்டவருக்கு முன்பாக மாய்மாலமாக வாழ்ந்துவிட்டு போய்விட முடியாது. ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதுதான் சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள். எதற்காக என்றால் மேலும் மேலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நானும் நீங்களும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் ஃபாதர், எவ்வளவு கஷ்டம் பாஸ்டர், போதகரே, எவ்வளவு இந்த ரட்சிப்பெல்லாம் கடினமாக இருக்கிறது, யார் இப்படியெல்லாம் வருவாங்கன்னு கேட்கிறார் பேரு. அப்ப அவர் சொல்றார், மனுஷரால் கூடாதவைகள் தான், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது நானும் நீங்களும் செய்த செயலோ கிரியோ கிடையாது. அது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா. ஆகவே இயேசு கிறிஸ்து இடத்திலே தொடர்ந்து கேட்கிறாங்க, அப்ப எங்களை ஒன்றும் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை நம்பி வந்தோமே என்று கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார் கவனிப்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது இளங்களையாவது விட்டால் ஏற்படும். இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தினையாய் வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இரண்டையும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமே. இன்மையில ஒரு வீடு இல்ல, ரெண்டு வீடு இல்ல, எத்தனை வீடுகள் பார்த்தீங்களா? நூறத்தனையாக 100% பலனை உங்களால் சுதந்திரிக்க முடியும் பிரியமானவர்களே. இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ முடியும் பிரியமானவர்களே. ஆனால் என்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். அங்கதான் இருக்க விஷயம். உண்மையான ரட்சிப்பு எங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், தேசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி ஆபிரகாம் வந்தார், அதே போல நானும் நீங்களும் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருப்போம் என்றால் ஆண்டவர் உயர்த்துவார். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையோ சகோதரனை சகோதரிய தகப்பன தாய மனைவிய பிள்ளைகளை நிலங்களை விட்டவன் எவனும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் மறக்க மாட்டார் பிரியமானவர்களே. நாங்கள் மனிதர்கள் செய்த நன்மைகளை மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். எங்களுடைய உள்ளத்தை அல்லவா பார்க்கிறார் பிரியமானவர்களே. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து இவைகளை ஆசீர்வதிக்கிறதிலே தெளிவுள்ள சத்தியத்தை விதைத்திருக்கிறார். இம்மையிலும் இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு ஆறுதலான சந்தோஷமான வாழ்க்கை. பிள்ளைகளை கூப்பிடுவோம். 2 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. இயேசு ஏற்கனவே கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களுக்கு ராஜா. கரங்களை தட்டி இயேசு. இந்த பூமியில மரணம், பாவத்தினால வந்த மரணம், வியாதி, துன்பம், பிசாசின் கட்டுக்கள், செய்வினை, சூனியம், எத்தனையோ துன்பங்கள், வறுமைகள், பசி, பஞ்சம், பட்டினி, கொள்ளை, யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் நடந்து மனுஷனெல்லாம் தரித்திரனாகி இருக்கிறார். அந்த தரித்திரத்தை ஆண்டவர் நீக்கும்படி அந்த ஐஸ்வர்யவான் அவர் நமக்காக தரித்திரரானார் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். என்னை உங்களையும் நிச்சயமாய் இயேசு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாய் என்னையும் உங்களையும் தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஆயத்தமாவோம்.